சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வீடியோவை வந்து சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். சனிக்கிழமை வந்து இந்த வாரம் 2வது வாரன்றதால எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. எங்கள் மாமனாருக்கு 4வது வருஷம் வந்து திதி வர்றதால அது கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி கொடுக்க சொல்லி அத்தை கூப்பிட்ருந்தாங்க. காலையில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 2 மணி போல் தான் வந்திருந்தேன். பூஜை சாமான் மட்டும் தேய்ச்சி கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீடு தொடச்சிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா மற்றவங்கலாம் வந்து ஈவினிங் போல் வருவாங்க. சரி இந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிடலாமேன்னு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கம் நான் வீட்டுக்கு வந்து மண் கொட்டும் போது கூட வந்து பார்க்கவே இல்லை. நல்லா ஹைட்டு தூக்கிட்டு திண்ணைக்கு மேலே மண் கொட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தண்ணி வசதி இல்லாமல் தான் இருந்தது. நான் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து கிணத்துல மோண்டு தான் இங்கே வந்து நான் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன். மாதமாக இருக்கும்போது கூட அப்படி தான் எல்லா வேலையுமே இங்கே நான் செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது தண்ணிக்கு. இந்த வருஷம் திவசமும் வந்து பழைய வீட்டில் தான் கொடுக்கணுன்னு அத்தை வந்து சொல்லிட்டாங்க. தண்ணி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு எல்லாருமே கேட்கவே போர் போட்டிருந்தாங்க. அதுக்கு மோட்டார் செட் பண்ணுறதுக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் அவங்க பசங்க வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் ஏசிக்கு கால் பண்ணியிருந்தேன் சர்வீஸ்க்காக. ஏசி வாங்கி 1 இயர் ஆகுது. 2 ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரியல. ஃப்ரெண்டு சொல்லவே டக்குன்னு புக் பண்ணி விட்டுருந்தேன். ஈவினிங்கே வந்திருந்தாங்க. அது ஒரு சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போல் தான் வந்து பூஜை சாமானுக்கு வந்து குங்குமஞ்சா வச்சுட்டு கிளம்புனேன். அதுக்குள்ளே நல்லா இருட்டாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரோடு நல்லா நீட்டாக சூப்பராக போட்டுட்டாங்க. ரோடு போடவே பழைய வீட்டு வாசல் இப்போ நீட்டாக டிராஃபிக்லாம் இல்லாமல் அங்கே வந்து ஜிலோன்னு இருக்கும். நாங்கள் நடமாடுறது தான் அங்கே இருக்குமே. அங்கே வந்து பசங்களுக்கு சைக்கிள்லாம் ஓட்ட நல்லா வசதியாக இருக்கும். இப்போ புது வீடு கட்டியிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ரோடு வந்து மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இந்த ரோடை விட்டால் ரொம்ப தூரம் போய் சுற்றி தான் யூட்டர்ன் எடுத்து வந்து போகணுன்றதால ஷார்ட்கட்டாக இது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய வண்டிங்களும் போக வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோடய வீட்டுக்கு வண்டியை வந்து திருப்பி உள்ளே விடுறதே ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. பயமாக இருக்குது இந்த மாதிரி வண்டி வர்றது. ஒரு அமைதியாகவே இல்லை, ஒரு மாதிரி சத்தமாகவே இருக்குது இப்போ எங்களோட ஸ்ட்ரீட்டு. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை. ரோடு போட்டதுலேருந்து இப்போ ரொம்ப க்ரௌடாகவே இருக்குது. நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வந்து அக்கா மாமா வந்திருந்தாங்க. பூஜை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கதை பேசிக்கிட்டே வந்து பூ கட்டியிருந்தோம். வீடு கட்டினதுலேருந்து வந்து நைட்டு ஸ்டே பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அத்தை அப்பயும் அவங்க வீட்டில் படுக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. அக்கா மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பசங்களோட ஜாலியாக பேசிகிட்டே படுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே படுக்கலான்ட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் என்னமோ தெரியல மூஞ்சை வந்து ஒரு மாதிரி டல்லாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா காலையில் அங்கே பழைய வீட்டில் இருந்தால் வந்து சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். இங்கே அட்லீஸ்ட் நைட்டு படுத்துட்டு போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லோரும் இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். காலையில் அக்கா அம்மாலாம் எழுந்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவு. நம்மளால் எழுந்துக்கவே முடியல. எழுந்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் திரும்பி போய் படுத்ததில் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திருந்தேன். எழுந்து குளிச்சுட்டு பசங்க நான் மட்டும் ரெடி ஆகிட்டு போயிருந்தேன். முன்னாடியே பூஜாப்பா குளிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. வண்டி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா எதனா ஒன்று நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம். வந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டாவது சைடில் இருக்க வழியில் வந்து எதனா தேவைன்னா எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து ரோட்டை சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. புதுசாக வீடு கட்டினவங்க வந்து கொஞ்சம் இருந்த வழியை வந்து அடைச்சி காம்பவுண்ட் போட்டு விட்டுட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனா ஒன்றுனா மெயின் ரோடை சுற்றிட்டு வந்து தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து 2 நாத்தனார் 2 மருமக எல்லாருமே இருக்க மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. ஒரு சில மன வருத்தத்தால் நான் பெரிய நாத்தனார்கிட்ட வந்து பேசுகிறது கிடையாது. சின்னவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். எல்லோரும் வந்து ஒன்றா இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நாள்லாம் சமையல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருவோம். ஒருத்தர் ஒரு ஐட்டம் செஞ்சோன்னா வந்து கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பில் செய்கிறதெல்லாம் வந்து எங்களோட சின்ன நாத்தனார் வந்து செஞ்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஐயர் வந்துட்டாங்க. ஐயர் எப்போவுமே காலையில் வரணும்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ என்னன்னு தெரில 2 வருஷமாக வந்து அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வராரு. ஒரு 10:30 மணிக்கு தான் வந்திருந்தார். அவர் வர்றதுக்குள்ளே நாங்கள் நிறைய சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அவர் வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் சில வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு டக்குன்னு இந்த வாட்டி சாமியை கும்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து பொரியல் வேலைலாம் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். சாம்பார்லாம் வந்து நாத்தனார் வச்சுருந்தாங்க. பாயாசம் தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டேன். மூத்தார் பொண்ணும் அவங்க வீட்டுக்காரும் வந்திருந்தாங்க. அவளோட குழந்தையும் வந்திருந்தது. அவங்க கூட வந்து புகழும் வந்து நல்லா ஆட்டம், மண்ணில் ஒரே ஆட்டம் 3 பேரும். நாத்தனார் பேரனும் வந்திருந்தான். 3 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மண் வந்து நல்லா ஒயிட்டு வந்து காலில் படுறதால ஈவினிங் போல் குளிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா விளையாட விட்டுட்டேன். புகழ் ரொம்ப நாள் கழித்து அவங்க சொந்தக்காரங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். ஐயர் அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக சமையல் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது. நடுவில் காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு ஏன்னா ஒரு பொழுதுன்றதால யாருமே சாப்பிடல.
சாமியை கும்பிட்டு தான் சாப்பிட்ற வேலை இருக்கிறதால யாரும் சாப்பிடல. சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆளாளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணிப்போம். ஆதி கூட நல்ல காமெடி. அவரை வந்து கோவப்படுத்தினா அடிக்கடி கோச்சிப்பார். போடா வெளியிலன்னு சொன்னால் கோச்சிக்கிட்டு போய் நின்றுட்டுருந்தான். ஜாலியாக இருந்தது ஆதி கூட விளையாடுறது அன்னைக்கு. சாதம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டா ஃபுல்லாக வெடிச்சு விட்ருவோம். எப்போவுமே கும்பல் அதிகன்றதால நாத்தனார் பொண்ணுங்களும் வந்து ஈவினிங்க்கு மேலே வராங்கன்றதால சமையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் செஞ்சுருந்தோம். இது வந்து மாடியில் வந்து எங்களுடைய ரூம். நாங்கள் இங்கே தான் இருந்திருந்தோம். ஐயோ மழை பெஞ்சா இப்போ கூட நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த கிச்சன் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்கும். தண்ணியிலேயே நின்று தான் எல்லா வேலையும் செய்யணும். எவ்வளோ தான் தொடச்சி விட்டாலும் போகவே போகாது. மேலேருந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும். ஷவர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெட்டு மட்டும் வச்சுட்ருந்து, இங்கே வந்து பீரோ வச்சுருந்தேன் ஒரு சின்ன இடத்துல. நாங்கள் இருக்கும்போது மாமரம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரே முள் புதராக தான் இருந்தது. அழகாக க்ளீன் பண்ணி இப்போ லேஅவுட் சூப்பராக போட்டிருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது. நல்லா வாக்கிங் ஏரியாலாம் சூப்பராக போட்டு ப்ளே ஏரியாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க சேல்ஸுக்காக. ஈவினிங் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். புகழுக்கு இதை பார்த்தோன்னே ஆசையாகிடுச்சு. இப்படி ஒரு இடம் இருக்கிறது உண்மையாக நான் பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் இருக்கிறதால இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இனிமேட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் குழந்தைய கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு வந்து இங்கே விளையாட வைக்கணும். பூஜாவும் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டா. அது உள்ள அவங்க அப்பா கிட்ட. கொஞ்சம் பயப்படுறா. இன்னும் கொஞ்ச நாள் 2-3 வாட்டி ஓட்டினா நல்லா கற்றுப்பான்னு நினைக்கிறேன். இந்த ப்ளே ஏரியா இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இது ஒன்று வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறத இப்போ தான் பார்த்துருந்தோம். இனிமேட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கணும். அன்றைக்கி பொழுது ஈவினிங் ஜாலியாக போச்சு. பசங்க இதில் ஒரு மணி நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே எங்கள் மாமியார் எப்போவுமே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, குப்பமேடு கோபுரம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி குப்பமேடு வந்து இன்றைக்கி கோபுரம் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.